ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான டிஐ வந்து பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம என்ன பண்ணலாம்னா டேரக்டா கொஸ்டின் உள்ள போயிடலாம். ஃபைன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? The following pie chart represents the percentage distribution of number of lawyers in four villages. So இந்த பை சார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் 4 வில்லேஜ் இருக்கு. எம், என், ஓ, பி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பை சார்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 வில்லேஜ்ல லாயர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுல எவ்வளவு பர்சன்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க அப்படிங்கறதான் வந்து இந்த பை சார்ட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த டேபிள்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வில்லேஜ் எம்ல எவ்வளவு மெம்பர்ஸ், ஐ மீன் எவ்வளவு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அண்ட் இன்ஜினியர்ஸ்க்கும் லாயர்ஸ்க்கும் இருக்க வித்தியாசம் எவ்வளவு, ஓகே, அப்படிதான் வந்து இந்த டேபிள்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா இங்க வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, இன்ஜினியர்ஸ் மைனஸ் லாயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இன்ஜினியர்ஸ் வந்து லாயர்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்காங்க ஒவ்வொரு வில்லேஜ்ல. ஃபைன். இப்போ நம்ம இங்க டேபிள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ஜினியர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, 30A, 48A, 40A, 90A எக்ஸாக்டா கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி 400 பேர் இருக்காங்க, 500 பேர் இருக்காங்கன்ட்டு இல்ல, 30A, 48A, 40A அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ஏவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, என்ன பண்ணணும், இந்த ஏவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகே பார்க்கலாமா இப்போ. இங்க பாருங்க, இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, வில்லேஜ் எம் மட்டும் எடுத்துக்கிறேன். என்ன பண்ண போறேன், வில்லேஜ் எம் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த வில்லேஜ் எம்ல இன்ஜினியர்ஸ்க்கும் லாயர்ஸ்க்கும் இருக்க வித்தியாசம் எவ்வளோ, 150. அண்ட் இன்ஜினியர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 30. என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஜினியர்ஸ்க்கும் லாயர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் வந்து 150 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜினியர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30A அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப 30A மைனஸ் லாயர்ஸ் வந்து 150 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? அப்ப இதை பேஸ் பண்ணி லாயர்ஸ் மட்டும் எவ்வளவு இருப்பாங்க, so இந்த லாயர்ஸ், இந்த லாயர்ஸ் வந்து ரைட் சைடு கொண்டு வந்தாக்கா பிளஸ்ஸா மாறிடும். அப்ப இந்த 150 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா மைனஸா மாறிடும். அப்போ 30A மைனஸ் 150. இது எந்த வில்லேஜ்ல, எம் வில்லேஜ்ல. அப்ப லாயர்ஸ் எவ்வளவு இருக்காங்க, வில்லேஜ் எம்ல 30A மைனஸ் 150. அண்ட் இந்த பை சார்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாயர்ஸ் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்காங்க, 12% இருக்காங்களா? அப்ப இந்த 30A மைனஸ் 150 அப்படிங்கிறது 12%. ஓகே, 30A மைனஸ் 150 அப்படிங்கிறது 12%. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்ப இந்த 4 சிட்டிலையும் எவ்வளவு லாயர்ஸ் இருப்பாங்க, அஹ் எல்லாமே ஆட் பண்ணா 100% இருப்பாங்களா? இப்போ 12% வந்து 30A மைனஸ் 150னா, அப்போ 100% எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அப்ப நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். அந்த கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது 30A மைனஸ் 150 இன்டூ 100/12 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? அப்போ நான் கேன்சல் பண்ணா ஃபோர்த் டேபிள்ல இது எனக்கு 3 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும், இது வந்து எனக்கு 25 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ அகைன் இன்னொரு கேன்சலேஷன் பண்றேன். ஸோ கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 3யும் 30 எவ்வளோ டைம்ஸ் வரும், 10Aவா, 10 டைம்ஸா? அதே மாதிரி 150 3 எவ்வளோ டைம்ஸ் வரும், 50 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அப்போ இந்த கொஸ்டின் மார்க் அதாவது 100% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 25 இன்டூ 10, 250A. ஓகே, 250A. ஸோ 50 இன்டூ 25, நமக்கு 25 இன்டூ 5 எவ்வளோன்னு தெரியும், 125 தெரியும். அப்போ 50 அப்படிங்கிறது 1250வா? ஓகே, 1250. அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%. ஃபைன், குட். இப்போ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் லாயர்ஸ் இன் ஆல் த ஃபோர் வில்லேஜஸ் எவ்வளோன்னு தெரியும், 250A மைனஸ் 1250 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, அண்ட் இப்போ இந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜினியர்ஸும் லாயர்ஸும் இந்த 4 வில்லேஜ்லயும் டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 150, 150, 300, 300 plus 100, 400, 400 plus 220, 620. சிமிலரா இந்த இன்ஜினியர்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா இங்க நமக்கு 90 plus 40, 130, 130 plus இங்க 70, 208. ஓகே, அப்ப இந்த 4 வில்லேஜஸ்லயும் இன்ஜினியர்ஸ் வந்து எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 208A மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த 4 வில்லேஜ்லயுமே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, லாயர்ஸ் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 250A மைனஸ் 1250. ஓகே, இது வந்து நமக்கு இன்ஜினியர்ஸ், இது வந்து நமக்கு லாயர்ஸ். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்காங்க, இந்த 4 வில்லேஜ்லயும் இன்ஜினியர்ஸ் அண்ட் லாயர்ஸ் டிஃபரன்ஸ் 620. எவ்வளவு இருக்காங்க, 620. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 208A மைனஸ் 250A. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் என்னது, பிளஸ். ஸோ 1250 ஈக்குவல் டு 620. அப்போ 208 மைனஸ் 250 அப்படிங்கிறது 42A, அதாவது மைனஸ் 42A ஈக்குவல் டு, இப்போ இந்த மைனஸ் சாரி 1250
ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா மைனஸா மாறுமா? அப்போ 620 மைனஸ் 1250 அப்படிங்கிறது நமக்கு மைனஸ் 630 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகும். அப்போ ஏவோட வேல்யூ வந்து 630/42. அப்போ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த ஏவோட வேல்யூ வந்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணோமா? அப்போ இன்ஜினியர்ஸ் எவ்வளவு இருக்காங்க வில்லேஜ் எம்ல? வில்லேஜ் எம்ல எவ்வளவு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க? வில்லேஜ் ஓல எவ்வளவு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க? வில்லேஜ் கீழ எவ்வளவு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே, இப்போ செகண்ட் யா இப்போ நான் என்ன பண்றேன், இங்க வந்து நான் வில்லேஜர்ஸ், ஓகே, ஒவ்வொரு இன்ஜினியர்ஸ் வந்து ஒவ்வொரு வில்லேஜ்ல எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறேன். ஸோ வில்லேஜ் இன்ஜினியர்ஸ், ஓகே, என்னென்ன வில்லேஜ் MNOP. ஓகே, ஸோ இங்க ஏவோட வேல்யூ, ஓகே, வில்லேஜ் எம்ல வந்து 30 கொடுத்துருக்காங்களா? அப்போ 30 × 15 அப்படிங்கிறது என்னது? 450. ஓ, வில்லேஜ் எம்ல வந்து 450 இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அண்ட் லாயர்ஸ் பார்க்கலாமா? ஓகே, இங்க லாயர்ஸ் வந்து இன்ஜினியர்ஸ்க்கும் லாயர்ஸ்க்கும் இருக்க வித்தியாசம் எவ்வளோ? 150. அப்போ இன்ஜினியர்ஸ் வந்து 450 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அப்போ லாயர்ஸ் வந்து 150 பேர் கம்மியா இருக்காங்க. அப்போ 300 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? நெக்ஸ்ட் வில்லேஜ் எண்ட்ல 48. ஓகே, ஏவோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? 15 தெரியும். ஸோ 48 × 15 வந்து 720. அப்போ லாயர்ஸ் வந்து 220 கம்மியா இருந்தாங்கன்னா 500 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் 48. ஸோ 40 × 15 600. ஸோ 150 கம்மியா இருந்தாங்கன்னா 450. ஸோ 90 × 15 அப்படிங்கிறது 1350. அப்போ லாயர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? 1250. ஏன்னா நமக்கு இங்க 100 வந்து கம்மியா இருக்குங்க டிஃபரன்ஸ். கரெக்டா? ஸோ இந்த டேபிள் தான் நமக்கு இங்க இம்பார்ட்டன்டான டேபிள். இப்போ என்ன பண்ணலாம், இந்த டேபிளை பேஸ் பண்ணி நம்ம இப்போ கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாமா? எஸ். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காமிக்கிறேன். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. So first one இங்க yes. If number of doctors in village M is 30% less than number of engineers, then find the difference between number of lawyers and number of doctors in village M. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இன் வில்லேஜ் எம் வந்து 30% லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். ஸோ டாக்டர்ஸ் இன் வில்லேஜ் எம் வந்து 30% லெஸ் தென் நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ். ஸோ இன்ஜினியர்ஸ் இன் வில்லேஜ் எம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இன்ஜினியர்ஸ் இன் வில்லேஜ் எம் எவ்வளோ? 450 கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஸோ இன்ஜினியர்ஸ் இன் வில்லேஜ் எம் எவ்வளோ? 450. அப்போ டாக்டர்ஸ் இன் வில்லேஜ் எம் எவ்வளோ வரும்? 30% லெஸ். ஓகே, அப்போ 30% லெஸ் அப்படின்னா இப்போ இந்த 450ல 10% அப்படிங்கிறது என்னது? 45. அப்போ 30% அப்படிங்கிறது 135. அப்போ டாக்டர்ஸ் வந்து இன்ஜினியர்ஸை கம்பேர் பண்ணும்போது 135 கம்மியா இருந்தாங்கன்னா அப்போ 315 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்லை உங்களுக்கு வந்து நார்மலா வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 450ல 30% கம்மியானாங்கன்னா அப்போ ரிமைனிங் 70% இருப்பாங்க. டிவைட் பை 100. ஸோ 2 ஜீரோஸ் கேன்சல் ஆச்சுன்னா ஸோ 45 × 7 வந்து 315. அப்போ டாக்டர்ஸ் இன் வில்லேஜ் எவ்வளோ இருக்காங்கன்னா 315 இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் லாயர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அகைன் லாயர்ஸ் இன் வில்லேஜ் எவ்வளோ? 300. ஓகே, லாயர்ஸ் இன் வில்லேஜ் எவ்வளோ? 300. ஸோ டாக்டர்ஸ் இன் வில்லேஜ் எவ்வளோ? 315. அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ். ஓகே, அப்போ the difference between number of lawyers and number of doctors in village M எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ். ஓகேவா? கிளியர்? ஃபைன், குட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If number of teachers in village N, okay, so number of teachers in village N is 200 more than number of lawyers in village M, okay, lawyers in village M and N together and N together. Fine. இப்போ lawyers in village M எவ்வளோ? 300. lawyers in village N எவ்வளோ? 500. okay, lawyers in village M எவ்வளோ? 300. N வந்து 500. ஸோ இந்த டோட்டல்ல கம்பேர் பண்ணும்போது டீச்சர்ஸ் வந்து 200 அதிகமா இருக்காங்களா என்ல? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் இன் வில்லேஜ் என்ன எவ்வளோ வரும்? 1000 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? ஃபைன். ஸோ டீச்சர்ஸ் இன் வில்லேஜ் என்ன எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் இன்ஜினியர்ஸ் டு டீச்சர்ஸ் இன் வில்லேஜ் என். ஸோ இன்ஜினியர்ஸ் இன் என் அண்ட் டீச்சர்ஸ் இன் என் இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ஜினியர்ஸ் இன் என் எவ்வளோ? இன்ஜினியர்ஸ் இன் என் வந்து 720. டீச்சர்ஸ் இன் என் எவ்வளோ? இப்போ தானே கண்டுபிடிச்சா 1000. ஓகே, எப்படியும் 0 and 0 கேன்சல் ஆக போகுது.
ஃபோர் டேபிள் இது கேன்சல் பண்ணால் 18 டைம்ஸ், இது ஃபோர் டேபிளில் கேன்சல் பண்ணால் 25 டைம்ஸ். இதோட ரேஷியோ என்னன்னா 18:25. இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18:25. சப்போஸ் கொஸ்டின் வந்து டீச்சர்ஸ் இன் வில்லேஜ் என்ன அண்ட் இன்ஜினியர்ஸ் இன் வில்லேஜ் என்ன அப்படின்னா 25:18. ஓகே, கொஸ்டினா பாருங்க எந்த ரெண்டு ரேஷியோ கேட்குறாங்க, இன்ஜினியர்ஸ் டு டீச்சர்ஸ் கேட்குறாங்களா இல்லை டீச்சர்ஸ் டு இன்ஜினியர்ஸ் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நீங்க டீச்சர்ஸ் சாரி இன்ஜினியர்ஸ் டு டீச்சர்ஸ் கேட்டதுனால ஆன்சர் வந்து 18:25. ஓகேவா, குட். நெக்ஸ்ட் பாருங்க, அவுட் ஆஃப் த டோட்டல் ப்ரொஃபஷனல்ஸ் இன் வில்லேஜ் ஓ. ஓகே, டோட்டல் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறது இன்ஜினியர்ஸ் அண்ட் லாயர்ஸ் வில்லேஜ் ஓல. ஓகே, இப்போ வில்லேஜ் ஓல, ஓகே வில்லேஜ் ஓல டோட்டலா எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் அண்ட் லாயர்ஸ் ஆட் பண்ணா 1050. ஓகே, ஸோ வில்லேஜ் ஓல 1050 ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. யார் அந்த ப்ரொஃபஷனல் அப்படின்னா இன்ஜினியர்ஸ் அண்ட் லாயர்ஸ். ஸோ இந்த இதுல ப்ரொஃபஷனல் மீன் ஸ்பெஷலிஸ்ட் எவ்வளவு இருக்காங்க, 40% ஸ்பெஷலிஸ்டா. அப்போ ஸ்பெஷலிஸ்ட் வந்து எவ்வளோ, ஸோ 1050ல 40%, அதாவது 1050ல 40% நமக்கு எவ்வளோ வரும், ஸோ 40 40/100 எவ்வளோ வரும் 420 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ ஸ்பெஷலிஸ்ட் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 420 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட், இஃப் 2/15 ஆஃப் லாயர்ஸ் இன் வில்லேஜ் ஓ. ஓகே, 2/15 ஆஃப் லாயர்ஸ். ஸோ வில்லேஜ் ஓல லாயர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 450 இருக்காங்களா. ஸோ 2/15 ஆஃப் 450 கேன்சல் பண்ணினா உங்களுக்கு, ஓகே இது வந்து 1 டைம், இது வந்து 30 டைம் 60 மெம்பர்ஸ். ஓகே, ஸோ 2/15 ஆஃப் லாயர்ஸ் இன் வில்லேஜ் ஓ ஆர் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, இப்போ இந்த வில்லேஜ் ஓல வந்து எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, 420. இந்த 420 அப்படிங்கிறது என்னது, இன்ஜினியர்ஸ் அண்ட் லாயர்ஸ். அதில் லாயர்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்காங்க, 16. அப்போ இன்ஜினியர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, 360 இருப்பாங்களா. So if 2/15 of lawyers in village were specialists, then number of engineers in village who are not specialists. Okay, இது வந்து யாருன்னா ஸ்பெஷலிஸ்ட். அப்போ இன்ஜினியர்ஸ் நாட் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, இன்ஜினியர்ஸ் எவ்வளோ இருக்காங்க வில்லேஜ் ஓல 600. எவ்வளோ இருக்காங்க 600. அந்த 600ல 360 வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அப்போ 240 வந்து நாட் ஸ்பெஷலிஸ்டா. ஓகே, வில்லேஜ் ஓல இன்ஜினியர்ஸ் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் நாட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா 240 members வந்து not specialist. Okay, then number of engineers in village who are not specialist, அதாவது 240 is what percentage of number of lawyers in village n. Okay, lawyers in village n எவ்வளோ, so lawyers in village n வந்து 500. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா 240 is what percentage of 500. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஒன் செகண்ட், எஸ். ஸோ 240/500 into 100. அப்போ 0 கேன்சல் ஆகுமா. நெக்ஸ்ட் இது எனக்கு 1 டைம், இது எனக்கு 48. இதோட ஆன்சர் என்ன இருந்ததுன்னா 48%. அப்போ கொஸ்டின் என்னது, நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இன் வில்லேஜ் ஓஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் ஹூ ஆர் நாட் ஸ்பெஷலிஸ்ட், வாட் பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் லாயர்ஸ் இன் வில்லேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48%. ஓகேவா, கிளியரா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.